எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதீங்கன்றார். எல்லாம் கவனிங்க, உடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை, உடுக்கிறதுக்கெல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்றாரு. கைத்தட்டு. எண்ணத்தை சாப்பிடும், சாப்பிட்றதெல்லாம் கூடாதுன்னு அவர் சொல்லலை, சாப்பிட்றதுக்கெல்லாமா கவலைப்படுறது அப்படி சொல்றாரு. இந்த இடத்துல இம்மார்டாலிட்டியை பேசுறாரு. மனுஷன் வாழ்க்கையெல்லாம் உண்றதுக்கும் உடுக்கிறதுக்கும் தான் என்ன செய்யறான், தன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்றான். கடவுள் சொல்றாரு, சாப்பிட்றதுக்கு ட்ரெஸ் பண்றதுக்குமாடா நீ உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ற. சாப்பிட்றதுக்கும் ட்ரெஸ் பண்றதுக்கும் நீ கவலையே பட வேண்டாம். நான் சொல்றதுக்கு மட்டும் நீ கவலைப்பட்டேன்னு வச்சுக்காமே, இதெல்லாம் சும்மா தானா. அவர் என்ன சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் ஜோயே ஆர் எட்டர்னல் லைஃப். நான் என்னோட இன்டர்பிரேஷன்ல சொல்றேன், ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் ஹெல்த். கர்த்தர் சொல்றாரு, இந்த பணம் சம்பாதிக்கிறது, நல்ல சட்டை வாங்குறது, நல்ல KFCல போய் சிக்கன் திங்கிறது, இதுலயே ஓரி பண்ணிட்டு திரியறடா. ஆனா உன் பாடியை நீ கவனிக்காம விடுற, உன் லைஃபை நீ கவனிக்காம விடுற. உண்மையிலே அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, ட்ரெஸ்ஸை விட உள்ளுக்குள்ள இருக்க மசில் தாண்டா முக்கியம். ட்ரெஸ்ஸை விட உள்ள இருக்க கிட்னி, உள்ள இருக்க லிவர், லங்ஸ், ஹார்ட், ஐசைட், ஹேர், போனு, நர்வ்ஸ், வெயின்ஸ், இது எல்லாம் தாண்டா முக்கியம். என்னுடைய ஜோயே ஜீவன் உனக்குள்ள வரும்போது இந்த சரீரம் ஆரோக்கியம் உள்ளதாய் மாறுகிறது. ட்ரெஸ்ஸுக்கு நீங்க கேர் எடுக்காதீங்க, உங்க பாடிக்கு கேர் எடுங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் கொண்டிருக்கிறது. இதைத்தான் அவர் பேச விரும்புறாரு. அப்ப என்ன சொல்றாரு, ஜீவனை கேர் எடுறா, ஹெல்த்தை கேர் எடு. அதுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணினா அது பயங்கரமா டிவைன் ஹெல்த் உனக்கு வரும், இம்மார்டாலிட்டி உனக்குள்ள வெளிப்படும். ஆனா மனுஷனை அது பக்கம் திரும்ப விடாம எப்ப பார்த்தாலும் சம்பாதிக்கிறது, திங்கிறது, தூங்குறது, திங்கிறது, தூங்குறது, அட்டாச்சு பாத்ரூம். என்ன சாப்பிட சாப்பிட அட்டாச்சா வைங்க சார். ஏன்னா 2 தான் நாங்கள் வாழ்க்கையில செய்யவே போறோம். வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லையா? அப்ப கடவுள் சொல்ல, இதுக்கே வாழாதீங்கடா, கொஞ்சம் வெளியே ஒரு இம்மார்டாலிட்டியை பத்தி யோசி, டிவைன் ஹெல்த்தை பத்தி யோசி. ஏனென்றால் உடையை பார்க்கலும் சரீரமும் உணவை பார்க்கலும் ஜீவனும் முக்கியமானது.